ஹலோ கைஸ், வெல்கம் டு ஆர்பிகே டைரிஸ். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா, சூப்பர் டேஸ்டியான பருப்பு உருண்டை குழம்பு எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். இந்த ரெசிபிக்கு நம்ம கடலை பருப்பும் காஞ்ச மிளகாவும் 3 மணி நேரத்துக்கு மேலே தண்ணியில் ஊற வச்சு எடுத்திருக்கோம். இப்போது இதை நம்ம மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணிக்கலாம். இது கூட நம்ம ஒரே ஒரு ஸ்பூன் சோம்பு சேர்த்து கொரகொரப்பாக அரைச்சிக்கணும். அரைக்கும் போது லைட்டாக அங்கங்கே கடலை பருப்பு தெரியணும், அந்த மாதிரி கொரகொரப்பாக அரைச்சிக்கோங்க. அதுக்கப்புறம் இதில் தேவையான அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமேட்டுக்கு நம்ம பொடிசாக கட் பண்ண வெங்காயமும் கருவேப்பிலையும் ஆட் பண்ணி இதை நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு நம்ம இன்னொரு பேன் வச்சு ஒரு 3 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. அடுத்து இதில் நம்ம தாளிப்புக்கு கடுகும் வெந்தயமும் ஆட் பண்ணுறோம். வெந்தயம் சும்மா கொஞ்சமாக ஆட் பண்ணால் போதும். கடுகு நல்லா வெடித்ததுக்கப்புறம் கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமேட்டுக்கு காஞ்ச மிளகாய் ஒன்றும் 2 பச்சை மிளகாய் கீரி ஆட் பண்ணிக்கலாம். பொடிசாக கட் பண்ண வெங்காயம் நல்லா ப்ரௌனிஷ் ஆகிற வரைக்கும் நம்ம வதக்கி எடுத்துட்டு அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு இடித்து சேர்த்துக்கோங்க. இஞ்சி பூண்டோட ரா ஸ்மெல் போனதுக்கப்புறம் நம்ம பொடிசாக கட் பண்ண தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு ஆட் பண்ணி இதை நல்லா வதக்கிக்கோங்க. இப்போது தக்காளி நல்லா வதங்கினதுக்கப்புறம் இந்த குழம்புக்கு தேவையான மஞ்சத்தூளும் மிளகாத்தூளும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இப்போது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இது கூட நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா லைட்டாக தண்ணி ஆட் பண்ண போகிறோம். இதுக்கப்புறம் நான் சின்ன லெமன் சைஸ் புளியை கரைச்சி இது கூட நான் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போது இது நல்ல புளியோட ரா ஸ்மெல் போகிற வரைக்கும் இது நல்லா கொதிக்கணும். அது கொதிச்சுட்ருக்கு கேப்பில் நம்ம தேங்காய் பேஸ்ட் ஒன்று ரெடி பண்ண போகிறோம். அதுக்கு நான் ஒரு 1/2 மூடி தேங்காயும் அது கூட 1 ஸ்பூன் சோம்பும் 1 ஸ்பூன் சீரகமும் சேர்த்து நல்லா ஃபைனாக அரைச்சிட்டு வந்துடுறேன். இப்போ பாருங்கள், இது நல்லா கொதிச்சிருச்சு, எண்ணெய்லாம் மேலே பிரிஞ்சு வந்துருச்சு. இப்போ புளியோட ரா ஸ்மெல் சுத்தமாக இல்லை. இதுக்கப்புறம் நம்ம என்ன ஆட் பண்ண போகிறோம் அப்படின்னா அந்த தேங்காய் பேஸ்ட் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இது கூட தேங்காய் பேஸ்ட் ஆட் பண்ணதுக்கப்புறம் கொஞ்சம் குழம்புல தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு டம்ளர் சின்ன டம்ளர் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. ஏன்னா நம்ம உருண்டை போட்டதுக்கப்புறம் குழம்பு கொஞ்சம் திக்காகும். அதனால நம்ம தேங்காய் ஆட் பண்ணும்போது கொஞ்சமாக தண்ணியும் ஆட் பண்ணிக்கிறோம். தேங்காய் ஆட் பண்ணதுக்கப்புறம் ஒரு 2 நிமிஷம் குழம்பு கொதிக்கட்டும். கொதிச்சதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்கிற கடலை பருப்பை உருண்டையாக உருட்டி நம்ம அப்படியே குழம்புல டைரெக்டாக சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒரு 5 மினிட்ஸ் மட்டும் குழம்பு அப்படியே வச்சுட்டு அடுப்பை நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம். நம்ம தேங்காய் ஆட் பண்ணோன்னே குழம்போட கலரே அப்படியே மாறிடும். இப்போது கடைசியாக ஒரு 5 மினிட்ஸ் ஆயிடுச்சு. நம்ம மல்லி இலை தூவி ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், நம்ம சூப்பர் டேஸ்டியான பருப்பு உருண்டை குழம்பு ரெடி. இந்த மாதிரி நிறையா வீடியோஸ் வேணும்னா மறக்காமல் ஆர்பிகே டைரிஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் எல்லாமே இமீடியட்டாக வரும். தேங்க்யூ.